Hey guys, நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமில் ஏதோ ஒரு மணி வந்து ஏர்ன் பண்ணணும், ஒரு சைட் ஹஸ்டில் எனக்கு தேவை அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 130 வீடியோஸ் மேலே போட்டிருக்கேன். அது ஒரு 100+ வீடியோ வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒரு 10 to 20 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சர் ரெக்ரூட் பண்ணி அவங்ககிட்ட வீடியோ எடிட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு நார்மல் வீடியோ எடிட், அதாவது பேசிக்கான வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ஆவரேஜ் சார்ஜ் வந்து 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவன் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் எடிட்டிங்லாம் பண்ணோம் அப்படின்னா அவங்க மினிமமாகவே 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த அப்போர்க் ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டர்ஸ் ஆவரேஜாக இந்தியாவில் இருக்க வீடியோ எடிட்டர்ஸே வந்துட்டு லைக் 3000 4000 வந்து பர் ஹவர்க்கே சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இந்த வீடியோ எடிட்டிங் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எப்படி எடுக்கிறது, ஸோ எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் தெரியறதே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக நம்ம வீடியோ எடிட்டிங் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன விஷயம் நம்ம லேர்ன் பண்ணலாம், எங்கேருந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் வந்துட்டு எங்கே நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் எடுத்தோடனே வந்து அப்போர்க் ஃப்ரீலான்சர் இந்த வெப்சைட்லாம் போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு கிடைக்கலாம். அது வந்து லக்கி தான், பட் வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு பெஸ்ட்டான வேலை நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ் பண்ணி இந்த வீடியோ எடிட்டிங்கில் கான்ஸ்டன்டாக மந்த்லி இன்கம் எப்படி நீங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு பார்ட் டைமில் இன்கம் வந்து மேக் பண்ண அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் அபின், வெல்கம் டு மை சேனல். Before getting to the topic, thanks to Unacademy for sponsoring this video. Unacademy ரீசெண்டாக வந்து ஃப்ரீ ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹை பேக்கேஜ் எப்படி உங்களுடைய கோர் ஜாப்ஸ் எடுக்கிறது, கரண்ட்டாக எந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து பூம் ஆகிட்டு இருக்கு, அந்த டெக்னாலஜியில் நீங்கள் ஜாப் எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், என்ன மாதிரி சர்டிஃபிகேஷனாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி அந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு Masterclass 2.0 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வந்துட்டு கான்க்ளேவ் 4.0 அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் Unacademyல இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கோர்ஸ்லேயே 21 லைவ் கிளாஸஸ், 1-to-1 செஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் 3 month பெய்ட் இன்டர்ன்ஷிப்பும் தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்ஸ் வந்து நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் கேட்கலாம். உங்களுக்கு கோர் கம்பெனியில் ஜாப் எடுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங் நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இனிஷியலாக நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்க போறீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து நீங்கள் எந்த டூல் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் பேசிக்காக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபிலிமோரா எடுத்துக்கலாம். ஃபிலிமோரா ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் இனிஷியலாக போகும்போது சார்ஜஸ் இருக்கும். நீங்கள் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து அதை வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேபி உங்கள் சிஸ்டமில் வந்து வைரஸ் ஆட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. ஈவன் வந்து நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோலாம் போனீங்க அப்படின்னா அது 3 months வரைக்கும் ட்ரையல் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் டூல்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டூல்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோ எடிட்டிங்கில் கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்குது, நீங்கள் மொபைலில் வீடியோ எடிட்டிங் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட் டூல் வந்து சூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வீடியோ எடிட்டிங் எதுவுமே பண்ணதே கிடையாது, நான் வந்து இப்போ தான் பீயிங்காக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக இருக்கக்கூடிய டூல் வந்து யூஸ் பண்ணலாம். என்னோட பர்சனல் அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிலிமோரா யூஸ் பண்ணலாம். ஃபிலிமோராவில் நீங்கள் எடிட் பண்ணுறது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பேசிக்காக லேர்ன் பண்ணுறதுக்கு வாட்டர் மார்க் வந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பே பண்ணி அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபிலிமோராலே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக ப்ரோ லெவல் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுலேயே வந்து நெக்ஸ்ட் ப்ரோ எடிஷன்லாம் இருக்குது, அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இதை தாண்டி வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ப்ரீமியர் ப்ரோ, ஃபைனல் கட், அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதோட சாஃப்ட்வேர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் சாஃப்ட்வேர் சூஸ் பண்ண நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி எடிட்டிங் பண்ண போறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இன்கம்காக மட்டுமே வந்துட்டு வீடியோ எடிட்டிங் கற்றுட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணணும், லைக் வந்து ஈவெண்ட்ல எடிட் பண்ணணும், இல்லை வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ப்ரோ லெவல் எடிட் பண்ண கற்றுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சில சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு உங்கள் சிஸ்டம் பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து M1 சிப் இருக்க மேக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் ஆகும், ரொம்ப அதில் ரெண்டர் பண்ணுற ஸ்பீடாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் மற்ற ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸோட. ஸோ அந்த மாதிரி கூட ரிசர்ச் பண்ணி உங்களுடைய பிசிக்கு எந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ரிவ்யூஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து கூட நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் எந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு பெஸ்ட்னு சொல்லிட்டு. அதே வந்து நீங்கள் ஒரு யூடியூப்காக மட்டும் தான் நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஒரு பேசிக் லெவலில் கற்றுக்கிட்டா போதும். அதுலேயும் நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ வந்து vlog எடிட்டிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு சினிமேட்டிக் ஷார்ட்ல வந்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ப்ரோ லெவலில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணும். அதே வந்து நார்மல் யூடியூபர்ஸில் நீங்கள் வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னா அது நீங்கள் பேசிக்காக அந்த ஃபிலிமோரா அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் அந்த மாதிரி எடிட் பண்ணுறது கூட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 500 வரைக்கும் வீடியோ சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து இந்த மினிட்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். நீங்கள் 5 minutes வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 15 minutes வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு ஒரு நல்ல ரெவன்யூ உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், நான் இப்போ வந்துட்டு ஐடி கண்டென்ட் பற்றி போஸ்ட் பண்ணுறேன், ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பற்றியோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரோலை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் யூஸ் பண்ணலாம். ஈவன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எடிட்டிங்க்கு அவ்வளோ எஃபோர்ட் கொடுத்து பண்ண மாட்டேன், வந்து கண்டென்ட் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். எடிட்டிங் வந்து அந்த அளவுக்கு
அளவுக்கு எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எடிட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டைம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து நான் ஜாபையும் பார்க்கணும், அட் த சேம் டைம் யூடியூப் பார்க்கணும். சில வீடியோஸ்க்கு வந்து என்னாடி அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ண முடியாது. பட் நான் சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும்போது ரொம்ப நல்லா எடிட் பண்ணி போட்டிருப்பேன். ஈவன் ரீசெண்டாக ஒரு 2 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் எடிட் வந்து நல்லாவே இருக்கும். நான் எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து அந்த குவாலிட்டிங்கிறது டிஃபர் ஆகும். ஓகே, பேக் டு த டாபிக். நீங்கள் வந்து ஸ்டோரி டெல்லிங்கை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு எடிட் பண்ண போகிறீங்க, எந்த ஒரு கான்செப்ட் எடிட் பண்ண போகிறீங்க, இதுக்கு எந்த மாதிரி ஒரு தீமை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். லைக் இப்போ வந்துட்டு ஒரு மணி ரிலேட்டடாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற தீம் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் இல்லை ஒரு கோல்டு கலர் யூஸ் பண்ணி, ஏன்னா க்ரீன் அண்ட் தென் கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா மணி தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தீமை நீங்கள் ஃபாலோ பண்ண கற்றுக்கணும். ஈவன் நீங்கள் ஒரு டூல் ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரீமியர் போல ஃப்ரிமோலாம் வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குனே டியூட்டோரியல்ஸ் நிறைய வந்து யூடியூப்ஸில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தீம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் சில பெஸ்ட்டான சேனல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேனல்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் பற்றி தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, அந்த தீம்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு இந்த பேசிக்காக இந்த எடிட்டிங்கில் இருக்கக்கூடிய சில டூல்ஸ் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லைக் வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணணும், ஒரு வீடியோவில் ஒரு கிளிப்பில் இன்னொரு கிளிப் போகும்போது எப்படி நீங்கள் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி டிரான்சாக்ஷனில் உங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் கற்றுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டைட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதே வந்து அட்ராக்டிவான டைட்டில்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதில் நீங்கள் கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அனிமேட்டட் ஐகான்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஜிஃப்லாம் நீங்கள் எப்படி அதில் ஆட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவல், இதை பற்றி ஒரு பேசிக்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அந்த எடிட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அது நீங்கள் ஜஸ்ட் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது நிறைய வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஒன்றா கற்றுக்கலாம். ஓகே, இப்போ வந்து மெயினான டாபிக் வருவோம். நீங்கள் எப்படி உங்களுடைய ஃபஸ்ட்டு கிளைண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஆல்ரெடி எடிட் பண்ணியிருந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி லைக் நீங்கள் உங்களுக்கான ஒரு சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். அது எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா ஒரு பர்சன் வந்துட்டு எனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும் அப்படின்னு நீங்கள் ஒரு பர்சன் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நீங்கள் எடிட் பண்ண வீடியோ காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷோகேஸ் பண்ணி காமிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சிருக்கேன், ஸோ அந்த சேனல் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு காமிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு 3 clients 4 clients கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ண ஒர்க்கை கூட நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சிக்கலாம். ஈவன் அந்த கிளைண்ட்ஸ் வந்து பெரிய சேனல் இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து நீங்கள் கிளைண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் காமிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அப்வொர்க் ஃப்ரீலான்சர் இதெல்லாம் போய் டைரெக்டாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. ஏன்னா இல்லை காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த காம்படிஷனில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி உங்களுக்கு நிறைய லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். பட் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட்டிங் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு, நல்ல ரேட்டிங் வருது அப்படின்னா ஈஸியாக அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் நீங்கள் இனிஷியல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைமில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்காக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக யூடியூபர்ஸ் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூடியூபர்ஸ் அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட மெயில் ஐடி போய்ட்டு இந்த மாதிரி நான் அந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணி தரேன், கம்மியான சார்ஜஸ்லேயே பண்ணி தரேன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஒரு சேனலோட மெயில் ஐடி போஸ்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அதை பார்ப்பாங்க. அது நீங்கள் வந்து அதே ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய சேனல்ஸ் ரீச் பண்ணுறீங்க, ஒரு 50K 60K 100K 200K இருக்குது அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அவங்கள்ட்ட நிறைய பேர் ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறதுக்கு எடிட்டர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவங்க நியூவாக ஒரு எடிட்டர்கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு ஒரு பர்சன்ட்ட திருப்பி அவங்க வீடியோ கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பி அவங்க எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். லைக் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபாண்ட் முன்னாடி எடிட் பண்ணி இந்த வீடியோ எடிட்டர்ட்டி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே திருப்பி இன்னொரு எடிட்டர் எடுத்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட புதுசாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்த எடிட்டர்ஸ்லேயே திருப்பி ப்ராஜெக்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஈவன் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயில்ஸ் வந்ததுலேருந்து நான் வந்து வீடியோஸ் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்துட்டு அதே ஒரு சிங்கிள் பர்சன் தான் நான் வந்து வீடியோஸ் திருப்பி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன்ட்டு ஜஸ்ட் நான் வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் போதும். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10K சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, பட் வந்து அவங்க ஒரு 500 வீடியோ 600 வீடியோஸ் கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு வியூஸ் அப்படிங்கிறது வந்திருக்காது. வியூஸ் வரல அப்படின்னா அவங்களுக்கு ரிவன்யூ அப்படிங்கிறது வந்திருக்காது. அதனால் வந்து வீடியோ எடிட்டர் எடுத்து அவங்க வந்து அவங்களை பே பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. பட் அதே ஒரு 10Kல வந்துட்டு ஒரு 20 வீடியோஸ் இல்லை ஒரு 50 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10K ரீச் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நீங்கள் வந்து ரீச் பண்ணி பார்க்கலாம். அவங்க அந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் ரீச் பண்ணி அப்படின்னா அவங்க ப்ராஜெக்ட் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கடுத்து செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஏஜென்சிஸ் வந்து அப்ரோச் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த அப்வொர்க் ஃப்ரீலான்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஃப்ரீலான்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் சேர்ந்து ஒரு ஏஜென்சி மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏஜென்சி வந்து நீங்கள் FB குரூப், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் இந்த பேஜஸ்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த எடிட்டர்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அவங்க கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிஷியல் லெவலில் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஏஜென்சிஸ் வந்துட்டு முன்னாடியே வந்து நல்ல ஒரு ரேட்டிங் வச்சிருப்பாங்க இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம், அப்வொர்க் ஃப்ரீலான்சர்லாம். ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். பட் இந்த ஏஜென்சிஸில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு இனிஷியலாக பர்சன் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பே பண்ண மாட்டாங்க, கம்மியாக தான் பே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் எடுத்தாலும் சரி, டெவலப்மெண்ட் எடுத்தாலும் சரி, இந்த ஏஜென்சிஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பேங்கிறது நார்மல் ஃப்ரீலான்ஸரோட கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து இனிஷியல் லெவலில் கற்றுக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா, கிளைண்ட் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏஜென்சிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு
பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் மட்டுமே வந்துட்டு யூடியூப்ல இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸில் மட்டுமே நீங்கள் ரீச் பண்ணாமல் இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸும் நீங்கள் ரீச் பண்ணலாம். ஏன்னா யூடியூப்ல மட்டுமே வந்துட்டு நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் நீங்கள் அதிகமாக வீடியோ எடிட்டிங் பண்ணணும். ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்கன்னா அந்த 1 மினிட்லேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய அனிமேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து கிரியேட்டிவான ஒரு எடிட்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்த இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனிஷியலாக கிளைண்ட் எடுக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கிளைண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி நல்ல ஒரு அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கிளைண்ட் உங்கள்கிட்ட திருப்பி வரது நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ஒரு கிளைண்ட் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தாலுமே நீங்கள் அந்த நிறைய கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் இட்ஸ் நாட் ஈஸி வே டு மேக் மணி. நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா தான் இதில் வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி கிடையாது. இல்லை நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு நார்மலாக வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 3 hours 4 hours அப்படிங்கிறது தேவைப்படும். பட் அந்த 4 hours நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் நீங்கள் எடுக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு பேசிக் லெவலில் என்ன மாதிரி லேப்டாப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சீப் லேப்டாப் வந்துட்டு வீடியோ எடிட்டிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த வீடியோ வந்து 1K லைக்ஸ் மேலே போனுச்சு அப்படின்னா அந்த லேப்டாப் பற்றின வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.